ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பா போய் பார்த்துட்டு வந்திருந்தார். கடைசி நாளுக்கு ஒரு நாள் முதல்ல போய் பார்த்துட்டு வந்திருந்தார். வந்து சாயந்தரம் சொல்லி தைரியமாக இருந்து இருந்தாலும் விதி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பார்த்துக்காச்சு டிவியில் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இழப்பு. ரொம்ப தலைமுறை மனிதர் விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்ல காரியங்களை செய்திருக்காங்க. மக்களுக்காக தானம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நினைக்கிறோம். ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்கும். விஜயகாந்துக்கு அதுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிப்பார், வலியுறுத்துவாரா? அது நல்லவருக்கு என்னமானோ செய்து கொண்டே இருக்காங்க. யாருக்கும் தெரியாது. மாப்பரம் கிராமத்தில் இருக்கிற கண்டுகைமர கிராமத்தில் இந்த நியாயவிலை ரேஷன் கடை பக்கத்துக்காக மாவட்ட சுத்து இருக்கிற கிராமத்துக்கு தூரமாக இருந்ததுக்காக ரேஷன் வாங்கிறதுக்கு பொதுமக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம இந்த கிராமத்தில் இருக்கிற கண்டிகை கிராமத்தில் இருக்கிற பாலாஜி குடும்பம் இது மக்களுக்கு உபயோகம் ஆகட்டும் சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு ஒரு அந்த நியாயவிலை கடைக்காக இடம் வாங்கி இங்கே கடை ரூம் கட்டி அதோட நம்ம ரஜினி மக்கள் நெற்பணி மன்ற மக்களுக்கு கூட தானே சேர்ந்து இது இந்த இடத்தையோ மற்றும் இந்த கட்டடத்தையோ அந்த ரேஷன் கடைக்காக மக்களுக்கு நல்லதாகட்டும், அவங்களுக்கு சீக்கிரமாக வாங்கட்டும். இருந்து 10-15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து வாங்கியிருந்தாங்களா, அதுக்காக அந்த கஷ்டத்தை பார்த்து மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சீக்கிரமாக அந்த ரேஷனில் வாங்கி போகணும் சொல்லிட்டு. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனுக்கு ஆதரவாக இப்போ நம்ம ரசிகன் பண்ணுறோம். யாருக்கு செயல்படும்? யாருக்கு அவங்க இஷ்டம். யாருக்கு ஆதரவு அவர் யாருக்கும் சொல்றது நல்ல அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த மக்கள் கையில் இருக்கு. நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கணும். அந்த கட்சி எந்த கட்சி இதெல்லாம் தேவையில்லை. யாரும் நல்லா வேலை பண்றாங்க, எந்த கட்சியும் ஆகட்டும் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். மக்கள் கையில் இருக்கு. ஆட்சி ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், இந்த லோக்சபா எலெக்ஷன் ஆகட்டும், மக்கள் நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கும். அதுதான் தலைவர். அவர் யாருக்கு வேணாலும் அதான் சொல்றேன், நல்லவருக்கு தேர்ந்தெடுக்கும். அவருக்கு ஓட் போடணும். அவர் நல்ல ஆட்சி வரும், நல்ல வேலை பண்ணுவாங்க, மக்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பம்.